வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2 ஆட்டோக்களும் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த 2 ஆட்டோக்களும் குறைந்த கிலோமீட்டர் ஓடிய அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஆட்டோக்கள் தான் 2ம். இந்த ஆட்டோக்கள் 2ம் என்ன விலை, எவ்வளோ லீசிங் போடலாம் என்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நாங்கள் இந்த AVH நம்பரை பார்ப்போம். இந்த ஆட்டோ வந்து 2015ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்டோ தான் உண்டு. பாருங்க, எல்லாம் ஒரிஜினல் பழங்களோட இருக்குது, ஒரிஜினல் பெயிண்டுகளோட இருக்குது. அதாவது இதை வந்து அலங்காரப்படுத்தியிருக்கு, அதாவது ஒரு நீட்டான முறையில் ஒரு அலங்காரப்படுத்தி வச்சிருக்கிற ஆட்டோவாக தான் இருக்குது. பாருங்கள், எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை, பளிச்சண்டு இருக்குது ஆட்டோ. டயர் எல்லாம் புது டயர் தான் போட்டிருக்கு. 3 டயரும் எக்ஸ்ட்ரா வீல் கொண்டு எல்லாம் புது டயர்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், கூடுதலாக ஆட்டோக்களை பொடிகள் தர வழி சோடித்து தான் வச்சுருப்பாங்க. அப்படித்தான் இந்த ஆட்டோ நிற்கி. இதுக்கு வந்து எந்த வித வேலையும் செய்ய தேவையில்லை. உள்பக்கங்களை பார்க்குங்க, சீட்டுகள் இதெல்லாம் பட்டன் சீட்டுகள் அடிச்சிருக்கு. பாக்ஸுகள் ஆட்டோக்கு என்னென்ன இருக்கணுமோ அப்படி இருக்குது. ஆட்டோ அவ்வளோத்துக்கு க்ளீனாக இருக்குது. பாருங்கள், உள்பக்கங்களை என்ன மாதிரி ஒரு காருக்கு சோடிக்க மாதிரி தான் செய்து வச்சுக்கணும். எல்லாம் நீட்டாக இருக்குது. ஒட்டு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் பெருமையாக சொல்கிறேன்னு இல்லை, பார்க்கவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், லுக்கிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. ஒரிஜினல் கிலோமீட்டர் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதாவது ஆட்டோ வச்சு பராமரிச்சிருக்கலாம். அப்படி ஃபர்ஸ்ட் ஓனரில் நின்ற ஆட்டோ தான். கீழ்த்தட்டுகளில் இருந்து எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. பாருங்கள், செட்டுகளில் இருந்து எல்லாம் கூட்டி வச்சுக்கணும். மேலே டெண்டுகள் எல்லாம் யாழ்ப்பாண ஸ்டைலில் அடிச்சிருக்கு. பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது. பின்பக்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. அவ்வளோத்துக்கு இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோத்துக்கு செய்து வச்சுக்கணும். பார்த்து செய்திருக்கு ஆட்டோ. நானும் இப்படி ஆட்டோ கூடுதலாக இப்படி செய்த ஆட்டோ இப்போ பார்த்ததே இல்லை. அவ்வளோத்துக்கு க்ளீனாக செய்து வச்சுக்கணும். அதாவது சில பேர் சோடிச்சு அப்படி வச்சுருப்பீங்கன்னா ஆட்டோக்கள் பழசாயிருக்கும். ஆட்டோக்களும் இது குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 20,000க்குள்ள 19,000 ஒரிஜினல் கிலோமீட்டர். நீட்டாக இருக்குது. ஒற்று கீறல் எதுவுமே இல்லை. உள்பக்கத்தையும் பார்ப்போம். ஆட்டோ வந்து 2 நெருங்கி இருக்கிறதுல உள் வடிவம் எடுக்கணும் இருக்குது. சைட் பக்கங்கள் இந்த டெண்டெல்லாம் இப்போ புதுசாக அடித்த மாதிரி இருக்கும், பார்க்க தெரியுது. இந்த ஆட்டோ உடனே எடுக்கிறான்னு சொன்னால் உடனே நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன், எடுத்து கதைச்சி கொள்ளுங்க. ஆட்டோ 100க்கு 100 தட்டமான கண்டிஷனில் இருக்குது. அதாவது புது நம்பர் AVH நம்பர் 15ஆம் ஆண்டு பதிவு, 15-16ஆம் ஆண்டு. இந்த ஆட்டோ வந்து பார்த்து செய்து அலங்காரப்படுத்தி வச்சுருந்த ஆட்டோ. இந்த தம்பி வந்து வெளிநாடு போட்டார், அதுக்காக இந்த ஆட்டோ கொடுக்குறதுக்கு வந்திருக்கு. முன் வந்து இவர் வந்து இந்த ஆட்டோ எடுத்து வச்சுக்கிறார். இந்த ஆட்டோ பற்றிய முழுமையான தகவல் இதுக்கு வந்து ஓனர் சொல்கிற விலை வந்து 17,50,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். உங்களுக்கு தெரியும், இப்போ புது ஆட்டோவே 20,25,000 ரூபா போய்க்குள்ளே. இது வந்து அது ஆட்டோக்குரிய சகல அலங்காரப்படுத்தல்களோடையும் புது ஆட்டோவுக்கு நிகராக நிற்கும். அதை விட இன்னும் லுக்கிங் குட்டாக தான் இருக்குது. பாருங்கள், லுக்கிங்க பாருங்கள், அப்பளத்துக்கு நீட்டாக இருக்குது. எடுக்கிற நீங்கள் உடனே தொடர்பு பண்ணுங்க. ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். அடுத்த இந்த பை நம்பர் ஆட்டோவை பற்றி பார்ப்போம். இந்த பை நம்பர் வந்து ஒரிஜினல் பெயிண்டுகள். உங்களுக்கு தெரியும், பை நம்பர் ஆட்டோ கூடுதலாக எல்லோரும் விரும்புவீங்க. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் கூட்டுகள், இந்த கூட்டு வளங்கள், இந்த கண்ணாடி எல்லாம் கம்பெனியால் வந்தபடியே இருக்குது. 100க்கு 100 இது வந்து நம்பிக்கையான ஒரு பாவனையில் இருந்தது தான். மற்றது ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு ஆள் தான் வச்சுருந்தவர், ஒரு வயசான ஆளால். அவர் வந்து ஒன்றும் சோடிக்கல. சில பேருக்கு இப்படியான ஆட்டோ விருப்பம். இது வந்து கூடுதலான வயசான ஆட்கள் பார்ப்பினா இது வந்து படிகள் தர வழி. இது இப்படியான ஆட்டோ விரும்பினா
பை நம்பரை கூடுதலான ஆட்கள் பை நம்பர் ஆட்டோக்கண்டு ஒரு க்ரௌட் இருக்குது பாருங்கள். 2012ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு பை நம்பர் ஆட்டோ. இது 100க்கு 100 நீங்கள் யார் என்னாலும் கூட்டிய இந்த ஆட்டோவை பார்க்கலாம். ஒரிஜினல் பெயிண்ட் எந்த வித டச்சப்பும் செய்யலை. நம்பிக்கையாக நீங்களும் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நான் வந்து கூடுதலாக பழைய ஆட்டோக்கள் பழைய ஆட்டோக்களை நான் போடுறதில்ல, க்ளீனான ஆட்டோக்களை தான் போடுறது. எத்தனை கிலோமீட்டர்ன்னு பார்ப்போம். வெறும் 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட், அதாவது 2012 வந்த ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. ஒரு சின்ன டச்சப்பும் இல்லை. ஒரிஜினல் சீட்டுகள், பின் சீட்டுகள், ஒரிஜினல் டெண்டுகள், ஒரிஜினல் கண்ணாடிகள், சைட் கண்ணாடிகள்லாம் இந்த பட்டை கண்ணாடி தான் முதல் வந்தது. அப்படி நிற்க ஆட்டோ. டயர் வந்து புது டயர் இருக்குது, ஒரிஜினல் டயரு. உங்களுக்கு பெயிண்டை பார்க்க தெரியும். ஒரு சின்ன டச்சப்பும் செய்யலை. மற்ற இது ஒரு புது ஆட்டோவுக்கு நிகராக இருக்குது. ஏனென்றால் 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நீங்களும் தூர இருந்து வாரணிகள் கூடுதலாக இதை மினக்கட்ட வாரணிகளுக்கு நான் நம்பிக்கையாக தான் காட்டுறேன். வெறும் 8000 தான் ஓடி இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினல் கம்பெனி வளங்களோடையே இருக்குது. போஸ்டோக் ஆட்டோ. இது ஒரு இன்ஜினையும் பாருங்க. இன்ஜின் எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குது, க்ளீனாக இருக்குது இன்ஜின். மற்ற இப்போ விற்பனைக்காக இவ சர்வீஸ் போட்டு கழுவி அப்படி ஒன்றும் இல்லை. உள்ள தோட்டத்திலே இருக்குது, ஒரிஜினலாக இருக்குது, நீட்டான முறையில் இருக்குது. ஆட்டோ சர்வீஸான ஆட்கள் கூடுதலாக பார்த்தா உடனே சொல்லுவீங்கன்னா இது ஆட்டோ 8000 தான் ஓடி இருக்குது, இது வந்து நீட்டான க்ளீனான முறையில் இருக்குன்னு தான் சொல்லுவீங்கன்னா நீங்கள் யாரை கூட்டியிருந்தாலும் பார்த்து எடுக்கலாம். இது வந்து உண்மையான தகவல் தான். ஏனென்றால் உங்களுக்கு பார்க்க தெரியும், நானும் பார்த்து தான் அழகாக போடுறேன். ஏன்னா நீங்களும் வந்து மாறக்கூடாது. அதுக்காக தான் இந்த 2 ஆட்டோவும் நீட்டான முறையில் வந்துருக்கு. பை நம்பர் ஆட்டோவை பாருங்கள் எப்படி கம்பெனியால் வந்துச்சு. அப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு ஓனர் சொல்கிற விலை 12,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் 12,50,000 ரூபா. இதுக்கு ஓனர் சொல்கிற விலை 17,50,000 ரூபா. பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். மற்றது உங்களுக்கு லீசிங் வசதி எங்கே இருந்தாலும் லீசிங் வசதி எந்த கம்பெனிகளில் செய்ய வேணுமோ அது வந்து ஓனர் செய்து தருவார் என சொல்லியிருக்கிறார். இந்த ஆட்டோ பற்றிய மேலதிக தகவலுக்கு யாழ்ப்பாணம் A9 ரோடில் கச்சேரியிலிருந்து சாவச்சேரி பக்கம் போகிற பக்கம் கிருஷ்ணா ஆட்டோ சேல்ஸ் சென்டர் இருக்குது பாருங்கள். இதுதான் அவரோட ஓனரோட நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கதைச்சு கொள்ளலாம். கண்டி ரோடில் இருக்குது. கச்சேரியிலேருந்து மாம்பழஞ்சந்திக்கு போகிற வழியிலேயே இருக்குது. கிட்ட கச்சேரியிலேருந்து பக்கத்தில். இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.